சகோதரனை சகோதரியை தயவு செஞ்சு கவனிங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். ஆணியை எடுத்து நீங்க இப்படி அடிக்க ட்ரை பண்ணும்போது, இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சில தடவை அந்த ஆணி சடனா இப்படி பெண்ட் ஆயிருங்க. அது ஏதோ ஒரு இடத்துல பெண்ட் ஆகிரும். அப்படி பெண்ட் ஆகும்போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அந்த ஆணிய நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சர்ஃபேஸ் மேல வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்குவீங்க. ஸ்ட்ரைட் ஆக்கி மறுபடியும் அதை அப்படியே செவுத்துல அடிக்க நீங்க ட்ரை பண்ணும்போது எங்கங்க பெண்ட் ஆகும் சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி எங்க பெண்ட் ஆனதோ மறுபடியும் அங்கேயேதான் பெண்ட் ஆகும். அது அப்படின்னா அந்த ஆணியில ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குங்க, பெண்ட் ஆகிற குணம் இருக்கு. நம்ம பாஷையில பலவீனம் இருக்கு. அதனால தான் பலவீனமா இருக்கிற அந்த ஏரியால அந்த ஆணி அப்படியே பெண்ட் ஆகுது. சகோதரனே சகோதரியே தயவு செஞ்சு கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நமக்கும் கூட சில வீக்னஸ் இருக்கதான் செய்யும். ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் இருக்கதான் செய்யும். சாத்தான் நம்ம மீது பலமா தாக்குதல் தொடுக்கும் போது நம்ம எங்க விழுந்து போவோம் தெரியுமா? எந்த இடத்துல நம்ம அப்படியே பலவீனமா இருக்கிறோமோ அங்கேயே விழுந்து போயிருவோம். ஒரு முறை அங்க விழுந்துட்டோம் அப்படின்னா சாத்தான் மௌனமா இருக்க மாட்டான். எதுக்குன்னு அவனுக்கு கீழ் படிஞ்சிட்டா அப்படிங்கறதுனால மீண்டும் 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 அங்கேயேதான் பெண்ட் பண்ணுவான். அதனால தான் நீ மறுபடியும் 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 அதே இடத்துல அப்படியே விழுந்து போகிறாய். இன்று நம்மளே கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்க பரிசீலனை செஞ்சு பாருங்க. எங்க உங்க வாழ்க்கையில சுலபமா சாத்தானுக்கு வளைந்து கொடுக்கின்ற அந்த ஏரியா, எந்த ஏரியாவுல எந்த விஷயத்துல நீ சுலபமா சாத்தானுக்கு வளைந்து கொடுக்கிறாயோ, விரைவிலேயே அந்த விஷயத்துல பலத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த விஷயத்துல தேவனுடைய உதவியை நீ நாடாமல் பலமா நிற்கல அப்படின்னா சாத்தான் வந்து உன் மீது மறுபடியும் தாக்குதல் தொடுப்பான். அங்கே நீ வளைந்து கொடுப்பாய், அங்கேயே விழுந்து போவாய். கடைசியிலே அதை ஆதாரமாக்கிக் கொண்டு கவனி, சாத்தான் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக நாசமாக்கி விடுவான். சிம்சோனின் வாழ்க்கையில இருந்த வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களின் வீக்னஸ். முதலாவதோ திம்னாத்துக்கு கூட்டிட்டு போனா, அதை தொடர்ந்து பார்த்தா காசாவுக்கு கூட்டிட்டு போனா, அதை தொடர்ந்து பார்த்தா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போற ஒவ்வொரு முறையும் பார்த்தா யார்கிட்டங்க கூட்டிட்டு போனா பாருங்க, பெண்கள் கிட்டதான் கூட்டிட்டு போனா. காரணம் என்னன்னா, சிம்சோன் பயங்கர பலசாலியாவன், ஆனால் ஒரு ஏரியாவுல வீக். எந்த ஏரியாலனா பெண்கள் விஷயத்துல அவன் வீக். அதனால சாத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? சிம்சோனை அதே வீக்னஸ்ல அதே ஏரியாவுல பெண்டு பண்றான். கடைசியில சிம்சோனை கொன்று விட்டான். சகோதரனே சகோதரியே, இவ்வளவு பெரிய பலசாலியா இருந்த போதுமே கூட நீ எங்க பலவீனமா இருக்கிறாயோ அதை உணர்ந்து தேவனை நாடி அவருடைய உதவியை நாடாவிட்டால் அதுவே உன்னை பலியாக்கிவிடும். சாத்தான் அங்கேயே உன்னை பலியாக்கிடுவான். இதுதான் உண்மை. எனவே அறிந்து கொள், எங்கே வீக்கா இருக்கிறாய். இது ரொம்பவே முக்கியம். ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி எங்க வளைந்தானோ இப்பவும் அங்கதான் பெண்ட் ஆகிறான். அன்றைக்கோ எகிப்து, இன்றைக்கோ கேரார். அங்க தேவன் எப்படி அவர் போராடி அந்த குடும்பத்தை அவர் காத்து கொண்டாரோ, இரக்கம் பாராட்டின தேவன் ஆபிரகாம் விஷயத்துல அவன் மீண்டும் தவறு செய்யும் போது மீண்டும் அவனுக்கு இரக்கம் பாராட்டி காப்பாற்றினார். தயவு செஞ்சு கேளுங்க, தேவன் இரக்கம் உள்ளவர் இல்லையா? தேவன் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி நீ மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சனா அது வேலைக்கு ஆகவே ஆகாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. கேளு, திம்னாத்துக்கு போய் பாவம் செஞ்சான், இருந்தாலும் தேவன் அவனுக்கு இறங்கி சிம்சோனுடைய பலத்தை எடுத்து போடல. காசாவுல போய் தவறு செஞ்சா வேசிகளுக்கு பின்னால் போனான், இருந்தாலும் சரி தேவன் சகித்து தாங்கிக் கொண்டு தப்ப ஒத்துக்குவான் தானே, திருந்திருவான் தானே என்று ஆசைப்பட்டு கவனி, அவனுடைய பலத்தை இன்னும் எடுக்கல, அவனை விட்டு விலகவும் இல்லை. ஆனால் தெலீலாளுக்கு பின்னாடி போய் அவளுடைய மடியிலே படுத்த போது தேவன் விலகிவிட்டார். புரியுதா உங்களுக்கு? நான் தப்பு பண்றேன், ஆனா மன்னிப்பு கேட்கிறேன், தேவன் மன்னிச்சிருவார் அப்படிங்கிற அந்த, அதாவது அவருடைய மன்னிப்பை, அவருடைய அன்பை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, அலூஃபா எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் தவறு செய்தால், மீண்டும் மீண்டும் பாவம் செய்தால் தேவனை மன்னித்து விடுவார், என்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு நீ சொல்லி ரிப்பீட்டடா அந்த இடத்துல விழுந்துகிட்டு செய்யற பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தேவன் எனக்கு இறங்குவார், என்னை மன்னிச்சிருவார், அன்புள்ளவர் அப்படின்னு, நீடிய பொறுமை உள்ளவர் அப்படின்னு, தயவுள்ளவர் அப்படின்னு சொல்லி, அவர் கட்டாயமா என்ன மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த பாவத்துக்கு பழக்கப்பட்ட மாதிரி மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா ஒரு சமயம் அது வரப்போகுது. தேவனை அப்படி திடீரென்று கைவிட்டு விடுவார். அவர் கைவிட்டு விட்டால் நீயே போய் செத்து போயிருவ. அவர் விட்டு விலகாத வரைக்கும் அவருடைய அன்பை அப்படியே சோதிக்க ட்ரை பண்ணாதீங்க. அவர் விட்டு விலகிற வரைக்கும் அவருடைய நீடிய பொறுமையை சோதிக்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த சிம்சோன் அவர் விட்டு விலகிற வரைக்கும்
அவருடைய பொறுமையை, இரக்க குணத்தை சோதித்தான். பார்த்து பார்த்து தேவன் கைவிட்டு விட்டார். என்னானா தெரியுமா சிம்சோன்? திக்கற்றவனாக, திக்கு இல்லாதவனாக தன்னைத்தானே அவன் கொன்று விட்டான். அதுதான் இங்கிலீஷ்ல சூசைட். தன்னைத்தானே கொன்று விட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். தேவன் மன்னிச்சிருவார்ல? மன்னிச்சிருவார் அவரு. எனக்கு இறங்குவார் அவரு, பலப்படுத்துவார் என்ன கைவிடவே மாட்டாரு. நீ போகக்கூடாத பகுதிகளுக்கு, பிளேசஸ்க்கு நீ ஒருவேளை போவ அப்படின்னு சொன்னா, இப்போ நீ போற, ஒரு நாள் உன்னுடைய மகனும் கூட அதே இடத்துக்கு போவானோ என்னவோ. இங்கே என் மகன் அவன் வரக்கூடாது என்று நினைப்பா என்றால் அந்த இடத்துக்கு நீ போகவே போகாத. இப்படி என் பொண்ணு செய்யக்கூடாதுன்னு நினைச்சனா நீ அதை செய்யாத. இந்த மாதிரி என்னோட மகள் அவள் நடந்துக்கவே கூடாது. இன்று உன்னுடைய மகள் உனக்கு எதிராக அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா, இப்படி என் மகள் எனக்கு எதிராக அப்படி திரும்ப கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உன் கணவர்கிட்ட சண்டை போடுறத நீ நிப்பாட்டு. என் பொண்ணு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைப்பாய் என்றால் முதலாவது நீ உன் கணவர்கிட்ட எதிர்த்து பேசாத. ஒருவேளை உன்னுடைய மகள் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறனா, உன் கணவரை நீ எதிர்த்து பேசாமல் இருந்தால் கீழ்ப்படுகிற குணத்தை நீ வெளிப்படுத்துவா என்றால், உன் மகள் நாளைக்கு உன்னை எதிர்க்காமல் கீழ்ப்படிவாள். எதிர்த்து பேசுறவங்களா இருந்தீங்கன்னா, எதிர்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நாளைக்கு உன்னை பார்த்து உன் மகளும் கூட உன்னை எதிர்த்துதான் நிப்பா. உன்னை வேதனைக்குள்ளாக்குவா. கேட்கிறீங்களா? தாயும் தகப்பனும் என்ன செய்றீங்களோ பிள்ளைகள் கம்பல்சரியா அததான் செய்வாங்க. ஆபிரகாம் என்னங்க சொன்னா? சொந்த மனைவிய தங்கச்சின்னு சொன்னா. ஈசாக்கு என்னங்க சொல்றான்? என் மனைவி என் தங்கச்சின்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? தந்தையாக, தாயாக உங்க பிள்ளைங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அத உன் வாழ்க்கையில நீ செய்வது தப்பு. அதனால இது எல்லாத்தையும் முதல்ல நிறுத்து. எப்போ நீ செய்யறத நிறுத்துறியோ, உன்னை அறியாமலேயே உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா நீ விளங்குற. எப்போ நீ தப்பு பண்றத நிறுத்துறியோ, எப்ப பொய் சொல்றத நிறுத்துறியோ, எப்ப கத்துறத நீ நிறுத்துறியோ, கொஞ்சம் கேளுங்க. இத உங்களை அறியாமலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாடலாக நிற்கிறீர்கள். ஆபிரகாம் என்ன செஞ்சானோ, எங்கே போனானோ அங்கதான் ஈசாக்கும் போறான். என்ன பொய்ய சொன்னானோ அதே பொய்யதான் ஈசாக்கும் சொல்றான். எந்த ஆபத்தை வரவழைத்துக் கொண்டானோ ஆபிரகாம், அதே ஆபத்தை தான் ஈசாக்கும் இன்று வரவழைத்துக் கொண்டான். தாயே, தகப்பனே, கேட்கிறீங்களா? நீ எந்த தப்ப செஞ்சு, எந்த முடிவெடுத்து, எந்த ஆபத்தை நீ இன்று வரவழைத்துக் கொண்டாயோ, கணவனாக, மனைவியாக பொறுப்புகளை மறந்து நீ எப்படி நடந்துகிட்டு உன் குடும்பத்தை குலைக்க நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாயோ, கவனிங்க. அதை பாக்குறவங்க பிள்ளைகளும் அதே வழியில ஒரு நாள் கட்டாயமா அவங்க போய் இதே விதத்துல தங்கள் குடும்பத்தை, அதாவது செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சு குலைத்து விடுவார்கள். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்துல அன்பு, சமாதானம், சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பிள்ளைகளை குறிச்சு நீ யோசிக்கிற அப்படின்னா, அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி நாளில நீ இருக்க முயற்சி செய். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய சந்நிதிக்கு வருகிற ஒவ்வொரு முறையும் தெளிவாய் திட்டவட்டமாய் நீர் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். இந்த மேன்மையான செய்திகள் ஆண்டவரே எங்களுக்கு அத்தியாவசியம். எங்களுக்கு மட்டுமில்ல, எங்கள் தேசத்துக்கு தேவை. ஒவ்வொருவருக்குமே அது தேவை. இந்த செய்தி தேசத்தின் 4 திசைக்கும் போக நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான இந்த செய்திகளை ஒவ்வொருவரையும் சென்றடைய நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. விதைக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தி ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அப்பா பெருக வேண்டும். எங்கள் வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக வளரும்படியாக ஆண்டவரே நீர் பரீட்சிக்கும் போது அந்த பரீட்சையை நாங்கள் உணர்ந்து அந்த பரீட்சையில வெற்றி அடையும்படி கிருபை தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரட்சகரே, தந்தையாக, தாயாக, வீட்டுக்கு பெரியவங்களாக எங்க வாழ்க்கையில் எங்கள் பொறுப்புகளை வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே தீர்மானிக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் தவறான முடிவுகளை எங்கள் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். அப்பா, எங்க வாழ்க்கையை பத்திரமாக பாதுகாக்கிற கிருபை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. அப்பா, தயவு செஞ்சு எங்க தவறுகளை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் செய்கிற தவறான காரியங்களை எங்களுக்கு மன்னியும். அப்பா பிதாவே, எங்கள் பாவங்கள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகளின் மீது வரவே கூடாது. அவர்களை தொடுவதென்பது கூடாது. அவர்களை அடைவது கூடாது. எங்களுக்கு இறங்குங்க அப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்கப்பா ஆண்டவரே. அவர்களை உம்மை போல வளர்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே அவர்களை தெரிந்து கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.